வணக்க மக்களே. ஜோதி மல்கோத்ரா அப்படின்றவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்ததா சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு யூடியூபர் ட்ராவல் விளாக் பண்ணுவாங்க. 3.8 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க சேனலில். நம்ம ஒரு ஊட்டியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. நிறைய நாட்டில் ட்ராவல் விளாக்லாம் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ட்ராவல் விளாக்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க. அங்கே போய் அங்கே ஊர் மக்களை மீட் பண்ணுறது, அங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஊர் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி விஷயம் பண்ணியிருப்பாங்க. இவங்க இப்படி பாகிஸ்தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது பாகிஸ்தான் ஹை கமிஷனில் இருக்க நிறைய முக்கியமான ஆள் கூட இவங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் பேர் வந்து டேனிஷ் அப்படின்ற ரஹீம். இவர் தான் அந்த பாகிஸ்தான் ட்ராவலுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த பாகிஸ்தான் விசா மட்டும் இல்லை, சைனா, பாலி ட்ரிப்புன்னு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு. கபில் ஜெயின் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அண்ட்ரே கணித்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து எண்ணெய் அட்டாக் பண்ணி போட்டிருக்காங்க. இவங்களை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. பாகிஸ்தான் ஃபங்க்ஷன் சட்டப்பட காஷ்மீர் போகிறார், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜோதி மல்கோத்ரா மாதிரி இந்த ஹரியானா, யூபி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆப் டெவலப்பர் அப்படி நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி எவ்வளோ வேலை பார்த்தாங்கன்ற அவங்களோட விசாரணைலாம் தெரிய வரும். என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நிறைய விஷயங்கள் தீர்மானிக்கிறது இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். இவங்க நினச்சா ஒரு விஷயத்தை பெருசாக்க முடியும், இல்லைனா ஒன்றும் இல்லாமல் டம்மியாகவும் முடியும். ஒரு கட்சியாக, ஜாதிய மதத்தை எதை வேணால் ப்ரொமோட் பண்ணவும் முடியும், இல்லை அதை டம்மி பண்ணவும் முடியும். ஸோ நம்ம தான் அதை அப்படியே மண்ணில் ஏற்றிக்காமல் நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். இல்லை நம்ம பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சொந்த நாட்டு காட்டி கொடுக்குற துரோகிகளை என்ன பண்ணலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.